ஜெபம் பண்ண கடவோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். பூமி மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே உமது சமூகத்தை நோக்கி பார்க்கவும், உம்மிலே புதுபலன் அடையவும் நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ இன்னல்கள், உபத்திரவங்கள், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆனாலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதே. உம்முடைய அன்பினால் எங்களை அரவணைத்து கொண்டீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, நன்றி என்று சொல்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் இருக்கிற இடங்களிலே எங்களோடு இணைந்து உம்மை துதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனதின் வாஞ்சைகள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும். வேண்டிய பாதுகாவலை தாரும். உம்முடைய கிருபையினால் ஆட்கொள்ளும். உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கின்றோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருந்து எங்களை ஆட்கொள்ளுமாறு கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனை கீதங்கள் 418, கீதங்கள் 32, கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 418, கீதங்களும் கீர்த்தனைகளும் 32. தூய தூய தூயா சர்வ வல்லநாதா.
அறிமுகம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னப்பத்தை கிடைத்தார் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் அடிக்கிறது போல குற்றங்களின் பண்ணியும் பிரவேசிக்க பண்ணாம் தீர்த்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 42. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவர்களை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதுகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருவியை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலை ஆகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நீந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தெய்வமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமழுத்து உற்பத்தி பிறந்தார். முந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்து எழுந்தெழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உயிரோய் மரித்தோரி நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவழித்துள்ளதும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டுடைய நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்த இருக்கிறோம். எங்களோடு இணைந்து நமக்கு தெரிந்த நல்ல பாடல்களை நீங்கள் பாட
நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எங்கே அவருடைய நாமத்து நிமித்தம் 2 அல்லது 3 பேர்களோ ஒருமித்து வாசம் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஆண்டவரை ஆராதித்து மகிழ நான் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் குடும்பமாய் இணைந்து எங்களோடு நீங்கள் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். 111ஆம் சங்கீதத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனுக்கு குறிப்பிடுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் துதிப்போம், அவரை புகழ்ந்து போற்றோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கன்வென்ஷன் கீதங்களை நாம் பாடுவோம். கன்வென்ஷன் பாடல் புத்தகம் இருந்தால் அந்த புத்தகங்களை நீங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்வென்ஷன் பாடல் புத்தகங்களை புதிய பாடல் புத்தகத்திலே 525வது பாடல், பழைய கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 306வது பாடல், 306வது கன்வென்ஷன் கீதங்கள். அடைக்கலமே உமது அடிமை நானே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல் பெரியவைகளே, கர்த்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, மாதரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை நோய் சூழ்ந்து கொள்ளுமே. நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய செயல்களை குறித்து இந்த 111ஆம் சங்கீதம் முழுவதும் நமக்கு விவரிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளையெல்லாம் உண்மையானவைகள் என்று சொல்லுகிறார். அவருடைய செயல்களை அதிசயமான செயல்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை எவ்வாறு அதிசயமாய் நடத்தி வந்தார். வியாதிகளின் மத்தியிலே, கொடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே, தேவைகளின் நடுவிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார் அல்லவா. அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அல்லவா. ஆண்டவருடைய கிருபையை தொடர்ந்து நாம் எண்ணி பார்ப்போம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிரியை, அவருடைய கரத்தின் கிரியைகள் பெரியவைகள். 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்த பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த பாடல் வருவதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் எப்படி பாடுகிறார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக ஒருவேளை பின்னால் சத்துருக்கள் தொடர்ந்து வந்த போதும் கூட ஆண்டவர் அவர்கள் முன்னின்று நடத்தி சென்றார். தடையாக நின்ற சிவந்த சமுத்திரத்தை பாதையாக மாற்றி வெட்டாந்தரையிலே நடந்து போகும்படியான கிருபைகளை தந்தார். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, அது நடுவாக அவர் நம்மை ஜெய கிறிஸ்துவாக முன்னின்று வழிநடத்தி செல்ல வல்லவர். உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். புதிய கன்வென்ஷன் கீதங்களிலே 65வது பாடல், புதிய கன்வென்ஷன் கீதங்களிலே 65வது பாடலை பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. மேன்மையானவர் அவர், வல்லமையுடையவர் அவர். அவரை புகழ்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர்
யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆம் ஆண்டவரே, எங்களை போஷிக்கிறீரே சுவாமி. உம்மை போல யாருண்டு எங்களை நேசிக்க? உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து இந்த ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்தீர். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கும் அற்புதம் செய்ய நீர் வல்லவர். அற்புதம் செய்திடும் ஆண்டவரே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. ஓம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. ஓம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? சென்று சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, உமக்கொப்பானவர், உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை சுவாமி. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் தேவனை தரிசிப்போமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்றவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன், உங்களையும் என்னையும் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை. தாயானவள் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு என்னோடு வாசம் பண்ணும்படியாக வந்தவர், இயேசுவாக தன்னை வெளிப்படுத்தியவர், அன்பின் ரூபியாக நம்முடைய பாதங்களை கழுவினவர், நம்முடைய பாவ கரைகளை நீக்கினவர். அவரை நோக்கி பார்ப்போம், அன்பின் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையிலே உம்மை தரிசிக்கிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே வருவீர் என்று சொன்னீரே, எங்கள் மத்தியிலே வந்து நிற்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்ற ஜனங்கள் உம்மை எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவருடைய நடுவிலே, அவர் மத்தியிலே நீர் இப்பொழுது உமது பிரசன்னத்தில் அவளை ஆட்கொள்ளுகின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்களிலே உமது அன்பை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாவுகளுமை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இணைந்துமை துதிக்கும் பொழுது நீர் இந்த துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாக அவைகளை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாரும் சுவாமி. எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஐயா. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே. உம்முடைய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அசைவாடுதலை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். பலமில்லாமல் ஆண்டவரே, சுகமில்லாமல் சுகமினத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய வியாதி படுக்கையெல்லாம் மாற்றி போட வல்லமையுள்ள தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும் விதமாய் ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையே வாஞ்சிக்கிறோம் ஐயா, உம்முடைய பிரசன்னத்தையே வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டால் வேறு ஒருவரும் இல்லை. எங்களுடைய கதி நீர்தான் சுவாமி. ஆண்டவரே, பேதுரு சொன்னது போல நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்ல உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொன்னானே அப்பா. களிமண்ணாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம், குயவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இறங்கி வாரும் ஐயா. நீர் இறங்கி வாரும் அப்பா, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை நோக்கி இந்த வேளையிலே கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் வந்து இறங்கி நில்லும். மகனே மகளே பயப்படாதே என்று சொல்லி, மகனே மகளே என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி, என் சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை இந்த வேளையிலே நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்கி வாரும் சுவாமி, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாரும், மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யൂ. வாரும்
வாய்த்திருந்து பாடுங்க. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஆமாண்டவரே, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யൂ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோ. கைகளை வைத்து சொல்லாமா? வாரும் தூய ஆவி. ஆண்டவரே வாரும் சுவாமி, உம் பிரசன்னத்தை. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. உம் வல்லமையாலே ஆண்டவரே நீ நிறைக்கும் சுவாமி. நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. வாரும் தூய ஆண்டவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் வல்லமையால் ஆண்டவரே, ஆம் சுவாமி, நீ ஆளுகை செய்யும். அன்பின் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாருன்னு சொல்றீங்களா? எங்களை ஒரு விசை கழுவும் சுவாமி. எங்களை சுத்திகரி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. அவைகளாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் சொல்லி அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் சொல்லி கூப்பிடுவீங்களா? இடைப்பட வல்லவராயிருக்கிறார். உங்களை புதுப்பிக்கும் ஆவியானவர் புதிய ஒரு அனுபவத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆறாண்டுவரேன்னு சொல்லுவீங்களா? உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு உதவிச்சிங்க சுவாமி. ஏதோ ஒரு நாள் இல்லை, இன்றைக்கு ஒரு நாள் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு மணித்துளியும் முது பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் சுவாமி. சொல்லுவீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில வாங்க சுவாமி, எங்களோடு இருங்க சுவாமி, எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும் சொல்லி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தூய ஆவியானவரே என்று சொல்லி கூப்பிடுகிறோம். மத்தியிலே வார ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையெழுத்து விடுகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பு திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறப்பு திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்று நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த நாளின் காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய கிருபைக்காய், அவருடைய இரக்கத்திற்காக நான் அவருக்கு கொடாடக்கூடிய ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நாள் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறாக இதை நாம் ஆசரிக்கிறோம். இந்த நாளுக்கான திருவசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சேர்ந்து சொல்லுவோம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் இணையதள ஒளிபரப்பின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே உங்களிடத்திலே குறிப்பிட்டது போல தொடர்ந்து ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்க நான் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லோருக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரத்திலே இந்த நிலைமைகள் மாறவும், சுமூகமான சூழல் காணப்படவும், இயல்பு நிலைக்கு நாம் திரும்பவும் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பாராட்ட ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலங்களிலே கொரோனா தொற்றை நாம் நம்முடைய சமீபத்திலே உணர்கின்ற நாட்களாய் இது அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மிகுந்த ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்துவதாக. அதுபோல இந்த இணையதள வழியாக ஒளிபரப்பு செய்வதற்கு அநேக தெய்வ பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள், தன்னார்வமாக வந்து உழைக்கிறார்கள். நான் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு ஆராதனையும் நன்றி தெரிவிப்பது வழக்கம். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் தங்களுடைய நேரங்களை, தாளந்துகளை இதற்கென்று பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாய் நான் சொல்ல வேண்டும் என்றால் பாடகர் குழுவினர் அன்பு தம்பிமார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல கீபோர்ட் போடுகிற அன்பு தம்பிமார் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதே போல இதை நமக்கு ஒவ்வொரு முறையும் வீடியோ பதிவேற்றம் செய்கின்ற அன்பு சகோதரர் ஐசக் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். தன்னார்வமாய் இதை செய்து தருகிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல இதை நமக்கு எடிட் செய்து தருகிற அவருடைய சகோதரர் இஸ்ரவேல் கோயில்ராஜ் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களும் ஒவ்வொரு அலுவலுக்கு மத்தியிலும் அதை மிகுந்த சிரமத்தோடு மிகுந்த நேர்த்தியாய் இதை நமக்கு செய்து தருகிறார்கள். ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் அதை செய்து தருகிறார்கள். நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை நிறைவேற்றுவது மிகுந்த கடினம். அதே போல ஒளி அமைப்பு, ஆடியோ நமக்கு உதவி செய்கின்ற அருமையான பிள்ளைகள், அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். சபை ஊழியர், கோயில் பணியாளர் மற்றும் இதன் பின்னணியிலிருந்து எங்களை தாங்குகிற நம்முடைய சபையின் மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இணையத்திலே நாம் யூடியூப் வழியாக சென்ட் மைக்கேல் சர்ச் கோரம்பலம் என்கிற இணையதள சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் டிவோஷன் வேத பாட ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது. நீங்கள் பங்கு பெற நான் உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய தடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நாங்கள் அப்லோட் செய்கிறதுக்கு நிறைய தடைகளை சந்திக்கிறோம். சில நேரத்தில் அது நெட்டில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அப்லோட் ஆக மாட்டேங்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள், மிகுந்த போராட்டங்கள் இருக்கிறது. எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள நான் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படியாவது இதை விடாமுயற்சியோடு உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திலே இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நிறைய தடைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள் இதெல்லாம் எங்களை சந்திக்குது. இதன் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை ஒரு சிலரை அல்ல, உலகமெங்கும் இது செல்வதற்கும் எப்பொழுதும் இது இன்டர்நெட்டில், இணையதளத்திலே அது இருக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆலயத்தின் தேவைகள் உண்டு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதை கேட்டுட்டு கொஞ்சம் பேர் அதற்கான உதவிகளை செய்திருக்கிறீர்கள், நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்படாத வகையிலே, திறக்கப்படாத நிலையிலே இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் நினைவிலே கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபியுங்கள். நம்முடைய ஆலயம், நம்முடைய ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்களால் முடிந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவ உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பராமரிப்பு செலவுகள் உண்டு. அதே போல மின்சார கட்டணங்கள் போன்ற ஒவ்வொரு மாதமும் நாம் தொடர்ந்து செலுத்த வேண்டிய இப்படிப்பட்ட கட்டணங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே இதை கருத்திலே கொண்டு நீங்கள் உதவி செய்ய நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மறு அறிவிப்பு நமக்கு வரும் வரை நாம் நம்முடைய இல்லங்களிலே தரித்திருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். நமக்கு அறிவிப்பு கொடுத்த உடனே நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதையும் நான் உங்களுக்கு அன்பாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த விவாக அறிக்கை. கோரம்பலம் சேகரம் தூய மிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு பி பேசில் மோசஸ் அவருடைய மகன் செல்வன் பி கிருபாகரும், திரவியபுரம் சேகரம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சேர்ந்த திரு டி இயேசுதாசன் ராஜா அவருடைய மகள் செல்வி ஒய் அனுஷியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. கோரம்பலம் சேகரம் தூய மிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் துரைராஜ் அவருடைய மகன் செல்வன் டி ஐசக் நியூட்டனும், குளியன் கரிசல் சேகரம் அபிஷேகநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு பி பொன்சீலன் அவருடைய மகள் செல்வி பி செல்வ தங்க கிருபாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. கோரம்பலம் சேகரம் தூய மிகாவில் ஆலயத்தை சேர்ந்த திரு ஆர் ஜெயக்குடி அவருடைய மகள் செல்வி ஜே சிவரஞ்சனியும், தாளமுத்து நகர் சேகரம் தூய இமானுவேல் ஆலயத்தை சேர்ந்த திரு டி சாலமோன் ராஜ் அவருடைய மகன் செல்வன் எஸ் அருள்தாசன் அவர்களும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாது நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்றென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். அருமையான திருமண பந்தத்தில் இணைப்போகிற அன்பு மணமக்களுக்காக நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களுடைய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதியும். கிருபாகருக்காக, அனுஷியாக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை இணைக்க நீ சித்தம் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் ஐசக் நியூட்டனுக்காக, செல்வ தங்க கிருபாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அன்பு பிள்ளைகளையும் நீர் இணைத்தருளும், ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப வாழ்விலே நீர் போதுமானவராக தலைவராக இருந்து ஆண்டு வழி நடத்தும். அதே போல சிவரஞ்சனிக்காக, அருள்தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய உண்மையை கிருபையை விளங்கச் செய்வீராக. நீரே போதுமானவராக இருப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. திருமண நாளை பிரத்யேகப்படுத்தும் உடைய நன்மையினால் கிருபையினால் அவளை முடிசூட்டி வழி நடத்தும். துதிக்கு நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வருகின்ற வாரத்திலே தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். முதலாவது தங்கள் பிறந்த நாட்களை ஆசரிப்பவர்கள் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திருமதி வி செல்வம் கிருபாவதி, ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் ஐயாத்துரை. டி காட் பிளஸ்லின் கோல்டா, டாக்டர் ஆஃப் திரு பி தனபாலன். 25ஆம் தேதி திங்கட்கிழமை கே ஜெரின், டாக்டர் ஆஃப் திரு ஜி கோயில்மணி இஸ்ரவேல். ஜெயராணி திருமதி பி சாந்தி, ஒய்ஃப் ஆஃப் திரு ஐ பக்தர் சிங் தனவாண்டி. பி அபிஷா பிளெஸிங் மிகாவில், சன் ஆஃப் திரு டி பால் நாயகம். கே ஷெர்லிப் கிறிஸ்டி, டாக்டர் ஆஃப் திரு ஜே கோயில் பிள்ளை, திரு சி ஜான்சன். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஏ ரோலன் தாமஸ், எஸ் பால் ஜெய்ஸ்டன், சன் ஆஃப் திரு டி சாமுவேல் தேவபிச்சை. திரு டி ரத்னராஜ், ஒய் கமலா ரஜினி, ஒய்ஃப் ஆஃப் திரு டி யோவான். 27ஆம் தேதி புதன்கிழமை திரு எஸ் பிரின்ஸ் வேதராஜ், ஜே ஜெமீமா
தங்கப்பூ டாக்டர் ஆஃப் திரு கே ஜோசப் அசரியா, ஏ லெவின் சந்தோஷ் சன் ஆஃப் திரு சி அகஸ்டின் செல்வகுமார், என் நியூலின் செலினா சன் ஆஃப் திரு இ நியூட்டன் பால்ராஜ். 28ஆம் தேதி வியாழக்கிழமை டி இமானுவேல் தேவ அருள்ராஜ் சன் ஆஃப் திரு ஏ தங்கமுத்து, திருமதி டபிள்யூ ஞானரூபி ஜபஷிலா ஒய்ஃப் ஆஃப் திரு டபிள்யூ வெல்லிங்டன், திருமதி எஸ் எஸ்தர் ரெபேக்கா ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் சுரேஷ்குமார். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆர் அலீஸ் அமிர்த செல்வம் டாக்டர் ஆஃப் திரு ஏ ரோலன் தாமஸ், பி பால் ரஞ்சிதம் டாக்டர் ஆஃப் திரு எஸ் வேதமணி, ஏ ஜெரன் சன் ஆஃப் திரு ஜே ஆப்ரஹாம் லிவிங்ஸ்டன். 30ஆம் தேதி சனிக்கிழமை எஸ் மனோ சன் ஆஃப் திரு எம் சந்தனபால், திருமதி ஜி எஸ்தர் டாக்டர் ஆஃப் திரு டி ஞானதுரை. தங்களது திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமதி திரு வி குணசேகர் ஞானம் தம்பதியர், திருமதி திரு பி பொன் சாமுவேல் ரோஸ்லின் ரத்னாவதி தம்பதியர், திருமதி திரு ஏ அன்னராஜ் மல்லிகா தம்பதியர், திருமதி திரு எஸ் ஏ இஸ்ரேல் பிரபுராஜன் மெர்லின் கெஸ்ஸி தம்பதியர், திருமதி திரு கே டேனியல் ராஜ் இமானுவேல் டி பிளெஸ்ஸி டாஃப்னா பபீதா தம்பதியர். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருமதி திரு எஸ் என் ரமேஷ் பாபு ஆர் ஜெயரூபி தம்பதியர், திருமதி திரு டி அருள்ராஜ் டி ரஞ்சிதமணி செல்சியா தம்பதியர். 27ஆம் தேதி புதன்கிழமை திருமதி திரு எஸ்பிஏ ஜபதுரை ஜே சார்லட் கிருபாவதி தம்பதியர், திருமதி திரு கே ஸ்டீஃபன் சிரோன்மணி எஸ் எஸ்தர் ஃப்ளோரா தம்பதியர், திருமதி திரு ஜே மெல்வின் ஜேக்கப் எம் ஜாக்லின் சோஃபியா தம்பதியர், திருமதி திரு ஜே பிளெஸிங் சாம்பிள் ஜாஷுவா எஸ் பெர்னிஸ் பாக்கியவதி தம்பதியர். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமதி திரு ஜே பிரபாரன் தனராஜ் பி பொன்லதா தம்பதியர். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா திருக்கணின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை சபையாராக ஊழியர்களாக வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே இவருடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தந்து இவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக இருந்தவாறே தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே, பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் விசேஷித்த விதத்தில் இடைப்படும். இன்னும் அநேக பிறந்த நாட்களை காணும் பாக்கியத்தை தாரும். நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்திரலும். ஆண்டவரே, நீரே நன்மையினால் அவர்களை அபிஷேகித்தருளும். உடைய வார்த்தையின்படி வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே புதுபலன் அடையத்தக்கதாய் நீர் அவர்களை அனுதினமும் ஆண்டு வழி நடத்தும். அதே போல திருமண நாளை ஆசிரிக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்காக ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் உமக்குள் வாழ்ந்து சுகித்திருக்க அனுகிரகம் பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய நன்மை அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கட்டும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே மறுபடியும் வாழ்த்துகிறேன்.
தேவ கிருபை, பிரசன்னம், ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றைக்கும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் நல்லவர் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்பொழுது நல்லவர்? எல்லா நிலைகளிலும் நல்லவர், எக்காலத்திலும் நல்லவர். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் வாக்கை உண்மையாக வெளிப்படுத்துவார். தலைமுறைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் கடந்து போனாலும், அல்லது சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், தலைமுறையாக அது கடந்து போனாலும், ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையினால் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி சுக வாழ்வை தந்து நம்மை பலப்படுத்தி அனுதினமும் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி காத்திருள்வாராக. அவருடைய கிருபைக்கு காத்திருப்போம். வசனத்திற்கு நம்முடைய செவியை மாத்திரமல்ல, இருதயத்தையும் திறந்து கொடுப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், என்னோடு பேசும் என்று சொல்லி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை உணர்ந்து இந்த உலகத்திலே செயல்பட ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கிருபையால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படும் விதமாக நாம் அவருடைய வசனத்தை ஜாக்கிரதையோடு நாம் உட்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த ஏரோப்ளேனில் 5 பேர் தான் போய்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜி போனார், ஒரு டாக்டர் ஒருத்தர் போனார், ஒரு அரசியல்வாதியும் போனார், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ப்ரீஸ்டும் போனார், ஒரு படிக்கிற மாணவன் போனான். 5 பேர் போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அங்கேருந்து பைலட் அங்கேருந்து ஒரு செய்தி சொன்னார். இன்ஜினில் கோளாறு வந்துடுச்சு, அதனால் நம்ம ஃப்ளைட்டை நம்ம இறக்க முடியாது. நீங்கள் இருக்கிற அந்த கேபினில் 4 பேராஷூட் இருக்குது, அந்த பேராஷூட்டை மாட்டிட்டு நீங்கள் கீழே குதித்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லிட்டு முடிச்சிட்டார். இப்போ இவங்க 5 பேர் இருக்காங்க, ஆனால் அங்கே இருக்கிறது 4 பேராஷூட்டு தான். இவங்களுக்குள்ள இப்போ வாக்குவாதம் வந்துச்சு. ஜட்ஜி சொன்னார், நான் போனாதான் இந்த உலகத்துடைய நீதி நியாயத்தை காப்பாற்ற முடியும், அதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டார். 2வது டாக்டர் சொன்னார், நான் போனாதான் அந்த உலகத்தை காப்பாற்றவே முடியும், நிறைய பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இந்த கொரோனா வியாதிலாம் இருக்குது, எல்லாத்தையும் காப்பாற்றணும், நான் கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பேராஷூட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு கீழே குதித்து தப்பிச்சிட்டார். இப்போ அரசியல்வாதி சொன்னார், நான் போகணும் கட்டாயம், நான் போனால் தான் மக்களுக்கு சேவையே பண்ண முடியும், நான் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அங்கே, அதனால் நான் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேராஷூட்டை மாட்டிட்டு அவசரமாக குதிச்சிட்டார். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் ப்ரீஸ்ட், பாதிரியார் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ ஒரு மாணவன் இருக்கான். இப்போ பாதிரியார் சொன்னார், தம்பி எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் பரவாயில்ல, நீ வேணா குதித்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியாக இருக்கிற ஒரு பேராஷூட்டை அவர் கையில் கொடுத்து அந்த பையன்கிட்ட சொன்னார். அந்த பையன் சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், என்கிட்ட இன்னொரு பேராஷூட் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த பேராஷூட்டை மாட்டிக்கோங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இருந்தது 4 பேராஷூட் தானே, அது எப்படி 5வது இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லை அங்கிள், இந்த அரசியல்வாதி பாருங்கள் அவசரத்தில் என் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு குதிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு நமக்கு ஒரு அருமையான காட்சியை கொடுக்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். வாக்குரைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடைசி மணித்துளிகள், ஆண்டவருடைய நாட்களின் இறுதி நாட்கள் அவைகள். சீஷரோடு தங்கி நிற்கிறார். அவர்களை குறித்து அவருடைய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரும் பொழுது அன்பினால் பொங்கி வழிகிறது. இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? சீடர்களை தேற்றுகிறார். சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் போகிறேன் இந்த உலகத்தை விட்டு. ஒருவேளை அந்த 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு அதிகாரம். ஆரம்ப வசனமே இப்படி இருக்கும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாய், எவ்வளோ அன்பின் ஆழத்தோடு அதை சொல்கிறார் தெரியுமா அந்த வார்த்தையை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, கலங்காதீங்க. இவ்வளோ நாள் ஆண்டவர் உடன் இருந்தார், அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. யார் கேள்வி கேட்டாலும் கவலை இல்லை, ஆண்டவர் பதில் சொல்வார். என்ன தேவையினாலும் கவலை இல்லை, ஆண்டவர் தந்துடுவார். எங்கே போனாலும் எந்த தடையும் இல்லை, ஏனென்றால் உடன் வருகிறவர் ஆண்டவர். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சிஷ்யர்கள்லாம் ஒரு நிமிஷம் ஆடி போய் நிற்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் அவர்களை தேற்றுவதை நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்றாரு, கொஞ்ச காலத்தில் இந்த உலகம் என்னை காண மாட்டாது, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். ஆண்டவர் சொல்றாரு அவர்களிடத்துல,
என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ரொம்ப அழகான சத்தியங்களை இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே வருகிறார். 16வது வசனத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். நான் போறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எனக்கு பதிலா பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்கள் மத்தியில் வந்து நிற்பார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியை குறித்து இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய திருச்சபைகளிலே ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. என்ன கண்ணோட்டம்? என்ன நினைக்கிறோம்? நம்ம அவரை வேண்டாதவராக நினைக்கிறோம். அவரை ஏதோ ஒரு புதியவர் போல நம்முடைய உள்ளத்தில் அல்லது நாம் நம்முடைய சிந்தனையிலே கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இன்னொரு சிந்தனை இருக்கிறது. இன்றைக்கு அதர் டினாமினேஷன், இன்றைக்கு சொல்லுகிற கரிஸ்மேட்டிக் டினாமினேஷன், அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிற அல்லது அவள் கொண்டிருக்கிற சிந்தனை என்ன? பரிசுத்த ஆவி தான் எல்லாமே. ஒருவேளை ஒரு பக்கம் ஒமிஷன், அவர் வேண்டான்னு நினைக்கிற ஒரு நிலை, இன்னொரு பக்கம் அவர் தான் எல்லாமே நினைக்கிற ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீம் திங்கிங் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்த சரிதான புரிதல் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, மூவரும் முக்காலத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் எக்காலத்திலும் செயல்படுகிறவர்கள். இதை மறந்து போகக்கூடாது. திரித்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இணைந்தே செயல்படுகிறார்கள். எங்கிருந்து? இந்த உலகத்தினுடைய படைப்பிலிருந்து, சிருஷ்டிப்பிலிருந்து அவர்கள் இணைந்தே பணியாற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அப்படித்தான் வாசிக்கிறோம் இல்லையா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். இதை மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்களுக்குள்ளே அநேக கருத்து வேறுபாடுகள் வந்ததாம். அவங்க சொன்னாங்களாம், இது காற்றுன்னு போட்டால் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் சொன்னாராம், இல்லை சுவாசன் போடுவோம்னு சொன்னாராம். இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. 8 ஸ்காலர்ஸ் RSV பைபிளை மொழியாக்கம் செய்து கொண்டிருந்தவர்கள், அதிலிருந்து ஒருவர் இப்படி எழுதுகிறார். அப்படி அவர்கள் தர்க்கித்து கொண்டே இருந்தார்கள். இந்த விவாதம் நெடுநேரமானது. மாலை ஆடி முடிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாக்கெடுப்பு நடந்தது. 8 7 பேர் சொன்னார்கள், தேவ ஆவியானவர் என்று போட்டால் தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அப்படி தீர்மானித்தார்கள். பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள், பிரிக்க முடியாது. இங்கு சொல்லுகிறார் ஆண்டவர், you can see the manifestation of the Holy Spirit throughout the Bible, not only in New Testament but also in Old Testament. பழைய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லது நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கினதினால் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் வேத முழுவதும் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த தூய ஆவியானவர் என்றைக்கும் இருக்கும்படியாக இவர்கள் இப்பொழுது வாக்கு பண்ணப்படுகிறார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? 14ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நாம் திரும்ப ஊற்று வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்வது என்ன? வாசம் பண்ணும் ஆவியானவர், வாக்கு பண்ணப்படுகிறவர் வாசம் பண்ணுவார் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி அவர் வாசம் பண்ணுகிறார்? 17ஆம் வசனம் சொல்கிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. தேற்றரவாளன் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது, சத்திய ஆவி என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர் யார்? வாக்கு பண்ணப்படுகிறார். கிறிஸ்துவால் வாக்கு பண்ணப்பட்டவர். அவர் செய்வது என்ன? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று வாக்கு பண்ணுகிறார். சொல்லுகிறார் அதே 17ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே இருப்பார். பிரியமானவர்களே, உங்களுடனே இருக்கும்படியாக அவர் அளிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். உங்களுடனே இருக்கும்படியாக அளிக்கப்பட்டவர், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே அவர் இருப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறாரா? என்னோடு அவர் வாசம் பண்ணுகிறாரா? எனக்குள் அவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி நமக்கு தேவை. அந்த அனுபவம் எனக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்? அவரை அறிந்திருக்கிறேனா? அவரை நான் அறிந்திருக்கிறேனா? இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு ஒரு நாள் அல்லது வேகமாக இசைக்கருவிகளை அடித்தா மட்டும் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறது, அப்படி அல்ல. என்றென்றைக்குமே நம்மோடு வாசம் பண்ணுகிறார்.
தந்தை பெருக்குமான்ஸ் அவர்கள் எழுதின பாடல், எங்களுக்குள்ளே வாசம் என்னும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். ஐயா, அருமையான ஒரு பாடல். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவரை நான் அறிந்திருக்கிறேனா? எனக்குள் அவரை நான் சுவாசித்திருக்கிறேனா? எனக்குள் அவர் ஜீவிக்கிறார் என்கிற சிந்தனை இருக்கிறதா? எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா! அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு அவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு என்னை உட்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை அது பரிசுத்த ஜீவியமாய் அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை உலகிற்கு பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கை அது. ஆண்டவர் சொன்னார், தேற்றரவாளன் சத்திய ஆவி அவர் என்ன செய்வார்? உங்களுடனே இருக்கும்படிக்கு என்றுதான் அவர் சொல்லுகிறார் இல்லையா? அவர் இருக்கும்படிக்கு அவரை நமக்கு அனுப்புகிறார். உங்களுடனே கூட இருக்கும் 16ஆம் வசனத்திலே உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலே அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவரை, வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரை. உங்களுக்குள் இருப்பவரை விட்டு வெளியே தேடிக்கொண்டிருக்காதீர்கள். அல்லது ஓங்கி ஓங்கி கைகளை தட்டுவதனால் மாத்திரம் அவர் எனக்குள் வருவார் என்று சொல்லி மாயையிலே சிக்கி நீங்கள் பாதை தவறி விடாதீர்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவரை உணர்ந்து கொள்ளுங்கள். பேசுகிற சத்தத்தை கேளுங்கள். வழி இதுவே என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்க பழகுங்கள். அப்பொழுது உங்களை அனுதினமும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி வழி நடத்துவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவைகள் அறிந்திருக்கிறோமா? அல்லது சில நிர்ணயங்களை, வரையறுக்களை நாம் வைத்துக்கொண்டு இது இருந்தால் தான் பரிசுத்த ஆவியான இடத்தில் இருக்கிறார் என்பதை நான் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர்? ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை பாரம்பரிய திருச்சபையில், தென்னிந்திய திருச்சபை, சிஎஸ் திருச்சபையில் போய் ஒருத்தர் அப்படி கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவர் பயந்துருவார். ஐயோ அப்படின்னா என்னது? அது தவறு. கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு எனக்கு அவசியம். அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு தேவை. அவரை அறிந்திருக்கிறேனா? அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? என் பாவங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டது என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறதா? இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நான் அவருக்குள்ளாக மறைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அவருக்கு முழுமையாக என்னை அர்ப்பணித்து விடுகிற வாழ்க்கை. ரட்சிப்பின் அனுபவத்தில் சொல்றது அதுதான். எஞ்சியுள்ள வாழ்க்கை நான் இனிமேட்டு எனக்கு இல்லை, இயேசுவுக்காக வாழ போறேன். என்னை ரட்சித்தவர் அவர். அதான் ரட்சிப்பின் அனுபவம். அது கேட்குற ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் பிரதர். அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அப்போ நீங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இது கேட்டவுடனே நம்ம ஆட்கள் ரொம்ப ஆடி போயிடுவாங்க. ஐயோ, ஆவியின் அபிஷேகம் நான் புதுசாக இருக்கேன். ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறார். அது தனிப்பட்ட ஒரு அனுபவம். கிறிஸ்துவோடு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுது, இயேசுவையே கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்பவர் பரிசுத்த ஆவியானவர். எங்க சொல்லுது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறாராம். எப்படி உதவி செய்கிறார்? நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், சரியா? 3ஆம் வசனம், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்றதற்கு இயேசுவானவர்களே ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் சொன்னார், எந்த பாவம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சொல்லப்படுகிற பாவம் மன்னிக்கப்படாது. ஏனென்னா அவர் தான் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவனிடத்திலே நம்மை வழி நடத்துகிறார். அவரை அறிக்கை செய்யாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோமா? வாசம் பண்ணுகிறவரை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோமா? எனக்குள் என்னோடு வாசம் பண்ணும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் இந்த தூய ஆவியானவர். இந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? அவர் நம்முடைய உள்ளங்களிலே அவருடைய அன்பை நம்மை ஊற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. தயவுசெய்து உங்களுடைய வேதத்தில் நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மறக்காமல் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய உள்ளங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோமா அல்லது மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை குற்றவாளிகளாக்க அல்ல, நம்மோடு வாசம் பண்ணும்படியாக வந்து நிற்கிறார்.
அவர் தான் வாக்குத்தத்தம் பண்றார் ஆண்டவர். நான் போறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களை தேற்றுகிறதற்கு சத்திய ஆவி, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதற்கு ஒருத்தர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளேயே அவர் இருப்பார். உங்களுடனே இருப்பார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்களுக்குள்ளே இருப்பார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இது தெரியுமா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேற்றவாளனாகிய சத்திய ஆவி என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் துவங்கிய பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டவராம்? ஆனாலும் நான் இவைகளை 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்ன? அவர் வழிநடத்தும் ஆவியானவர், வாசம் பண்ணும் ஆவியானவர் என்று சொன்னேன். வழிநடத்துகின்ற ஆவியானவர் அவர். He will lead you. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான கண்ணோட்டம் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை வரங்களோடு நாம் சேர்த்துவிட்டு அதோடு அவர் பணி முடிந்தது என்று நாம் வைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. வரங்கள் அவசியம்தான். வரங்கள் என்றாலே அது தேவனால் கொடுக்கப்படுகிறது என்று பொருள். ஆங்கிலத்திலே அதற்கு கிஃப்ட் என்று சொல்லி பதம் பயன்படுத்துகிறார்கள். ஆவியின் வரங்கள் என்பது அவசியமான ஒன்றுதான். ஆனால் அது அவரவருடைய தேவைக்கேற்ப அல்லது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவரவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப அது வழங்கப்படுகிறது. கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல வரம், ஆண்டவரால் தரப்படுவதுதான் வரம். பிரியமானவர்களே, இங்கு சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்ன, அவர் செய்கின்ற காரியம் என்ன? மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இவைகள் வேதத்திலே நமக்கு ஆணித்தரமாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களிடத்திலே வரும் பொழுது செய்கின்ற காரியம் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இவைகளை குறித்த சிந்தனையை உங்களுக்குள்ளே வைப்பார். He will create a sensitive heart towards sin and justice and judgment. பிரியமானவர்களே, righteousness, ஆண்டவருடைய நீதியை உணர்கின்ற தன்மை, பாவத்தை விட்டு விலக வேண்டிய சிந்தை, நியாய தீர்ப்பை குறித்ததான பாரம், இவைகளை உங்கள் உள்ளத்தில் வைக்கின்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். வரங்களோடு கூத்தடிப்புகளோடு நின்று விடுவதல்ல, கொண்டாட்டங்கள் அல்லது ஆட்டம் பாட்டங்களோடு நிறைவடைவதல்ல. ஆண்டவருக்கென்று வாழுகின்ற வாழ்க்கைக்கு நேராக உங்களை பக்குவப்படுத்துகிறவர், வழி நடத்துகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்கிற பெயரால் செய்கின்ற சபைகளிலே அல்லது இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே நடைபெறுகின்ற ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டங்களிலே நடைபெறுகின்றவைகளெல்லாம் நாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அருளப்பட்டவர் அல்ல. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். Do we have that experience? Am I filled with Holy Spirit? என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதா என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். சொல்லுகிறார், அதற்கான விளக்கம் தொடர்ந்து சொல்லுகிறார். 9ஆம் வசனம் துவங்கி, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்றவர். முதலாவது சொன்னார் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். இங்க சொல்லுகிற பதம் என்ன? உணர்ந்து கொள்வீர்கள். You will experience the Holy Spirit. How he will lead you. எவைகளின் வழியாக உங்களை நடத்துகிறார் சிந்தித்து பாருங்கள். ஆலயத்திற்கு வந்தால் அந்நிய பாஷை, ஆலயத்திற்கு வெளியே அயோக்கிய பாஷை, அப்படி அல்ல. அல்லது ஆபாசமான பாஷை, அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட தங்கி தாபரிக்கிறார் என்றால், நான் இவைகளை குறித்து உணர்வடைந்தவனாக வாழ்வது அவசியம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற தூய ஆவியானவர் என் உள்ளத்திலே இருக்கிறாரா, உணர்ந்திருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும்.
வழி நடத்துகிற ஆவியானவர். அனுதின வாழ்க்கையிலே அவர் என்னை வழி நடத்துகிறார். அனுதின வாழ்க்கையிலே எனக்கு உணர்வை தருகிறார். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவைகளின்படி வாழலாம் அல்லது வாழக்கூடாது. மனம் போகின்ற வாழ்வு அல்ல, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்வதற்கு என்னை அறிவுறுத்துகிறார். ஆலயத்தில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே அவருடைய வழிநடத்தலை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது ஏதோ வாரத்திலே ஒரு நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை அல்ல. அது அனுதின வாழ்வு. அனுதின வாழ்வு அவரோடு நடக்க பழகின்ற ஒரு வாழ்வாக இது இருக்க வேண்டும். அந்த வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகிறவர் இந்த தூய ஆவியானவர். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் சிந்தையை திருப்பவே நான் உங்களை அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நான் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவரோ என்னுடைய வாழ்விலே எவ்வாறு இடைபட நான் அனுமதிக்கிறேன்? இந்த கேள்வியை நான் ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும். கடைசியாக அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் சொல்லுகிறார், அவர் என்னை என்ன நடத்துகிறார்? அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனாக பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார். என்னை அவர் வழி நடத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் 12ஆம் வசனம், இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய 13ஆம் வசனம் துவங்கி தொடர்ந்து 17ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவர் செய்கின்றவைகளை அங்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மைமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் என்னை காண்பீர்கள், கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எனக்குள் சத்தியம் இருக்கிறதா? Am I relying on the truth? Am I proclaiming the truth? Am I witnessing the truth? என்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறேனா அல்லது பொய்யான ஒரு வாழ்க்கை ஜீவிக்கிறேனா? பரிசுத்த ஆவியின் பேரால் பொய்யாய் நான் மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சீதூக்கி பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாசம் பண்ணும் ஆவியானவர், வழி நடத்தும் ஆவியானவர். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அநேகர் இந்த வசனத்தை பாதியிலே நிறுத்தி விடுவது வழக்கம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பின்பு அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறார். அப்படி அல்ல. வசனம் நிறைவு பெறவில்லை, வசனம் முழுமை பெறவில்லை. அங்கு சொல்லுகிறது, பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர் யார்? பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். எதற்காக பலப்படுத்துகிறார்? பலனடைந்து அவருக்கு சாட்சியாக அவரை அறிவிப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே அவரை நான் அறிவிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கு சொல்லுகிறார், பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒருத்தர் இப்படி சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் சாட்சியாக இருப்பீங்க, அப்புறம் ஊரில் சாட்சியாக இருப்பீங்க, அப்புறம் உலகத்தில். அப்படி இல்லை. இட் வில் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. அங்கே அப்படிப்பட்ட பொருளாக்கத்தில் சொல்லவில்லை. சீஷரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, என்ன பலன் அது? உன்னதத்திலிருந்து வருகின்ற பலன். எதற்கான அந்த பலன்? ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு, இந்த உலகத்திலே அவரை பறைசாற்றுவதற்கான பலம் அது. அதான் சொல்றாரு. உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டங்கள், இன்னும் அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்க்கையில் மாறவே மாறாது. அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்குது. இன்றைக்கி சொல்லிட்டாங்கல்ல, எல்லா அரசாங்கமும் சொல்லிடுச்சு, எல்லாருமே சொல்லிட்டாங்க, கொரோனாவோட வாழை பழகிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, வாழை பழகிக்கோங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நோய், பிணி, சங்கடங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வாழ்க்கையின் அங்கமாக ஒன்று. ஆனால் இதையும் தாண்டி பலன் எதுக்கு தருகிறார்? அவரை பிரதிபலிப்பதற்கான தரப்படுகிற பலன் அது. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோங்க. ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, அவங்க எல்லாரும் யூதர்கள்,
அவங்க யூதர்கள்ட்ட சொல்றாரு ஆண்டவர், ரொம்ப கவனிச்சு பாருங்க, அதில் சொல்ற ரொம்ப அழகான காரியங்கள். அவர் சொல்றாரு, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். சமாரியா அவங்களுக்கு பிடிக்காது. புறஜாதிகளை விட அவர்களை மோசமாக எண்ணினவர்கள். ஆண்டவர் அவங்கள இன்டென்ஷனலாக அதில் சேர்க்கிறார். ஒருத்தர் இப்படி சொல்றார், God purposely add Samaria so that the people will go to everywhere. இல்லாட்டா என்ன செஞ்சிருப்பாங்க, யூதர்கள் உலகம் முழுக்க இருக்கிற யூதர்கள்ட்ட மட்டும்தான் போயிருப்பாங்க. சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி சொல்லலை. சொல்றார், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள், அறிவிப்பீர்கள், அறிவீர்கள், அறியப்படுவீர்கள், அறிவிப்பீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க, ஆண்டவரை அறிவிப்பீர்கள், சாட்சியாக வாழ்வீங்க. ஏன், உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. ஏன், நீங்க பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவதனால் உங்கள் வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும். நீங்கள் பலனடைவீர்கள். ஆண்டவரில் உன்னதத்திலிருந்து தருகிற பலத்தை நீங்கள் ஆண்டவருக்குள் அனுபவித்து அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொல்கிறான். பலப்படுத்தும் ஆவியானவர். அவங்க நின்னாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்கள். எங்க வாசிக்கிறோம், எல்லா இடத்துலையும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவர்கள் சாட்சி பகர்ந்ததை நாம் பார்க்கிறோம். 4 அதிகாரத்தில் பிடிச்சிட்டு போறாங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறாங்க, ஆண்டவருக்கு சாட்சி அவரை பறைசாற்றுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை நமக்கு தேவை. ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்ற வாழ்க்கை தேவை. எங்க சாட்சியா இருந்தாங்களா? 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். சாட்சினா என்னது? சாட்சினா என்னது? ஏதோ பார்க்கறது சொல்றதா? இல்லை, இது அதுக்கும் தாண்டி கொஞ்சம் மேலானது. ஒருவேளை நீங்கள் இந்த சாட்சிக்கு ஒரு சரியான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாட்சிக்கு ஒரு அழகான டெஃபினிஷனை கொடுக்குறார். எனக்கு உள்ளத்தை ரொம்ப தொட்ட ஒரு டெஃபினிஷன் அது. என்ன சொல்றார் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு இங்க? சாட்சின்னு என்ன சொல்றாரு? இட் பிகேம் a part of our life. எங்கள் வாழ்க்கையின் அங்கமாகிவிட்ட ஒன்றை குறித்து நாங்கள் உங்களுக்கு சாட்சி பகர்கிறோம். நாங்கள் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும், the thing that we have touched, we experienced and we lived with. எவ்வளவு ஆழமான ஒரு அனுபவம் இல்லையா? இந்த இயேசுவை அப்படி நான் என்னுடைய உள்ளத்திலே நான் அறிந்திருக்கிறேனா? என்னை பலப்படுத்துகிறவரை சாட்சி பகருவதற்கு நான் வல்லமையுள்ள சாட்சியாய் நான் இருந்திருக்கிறேனா? ருமேனியா தேசத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அநேக திருச்சபைகள் உபத்திரவத்திற்குள்ளாக்கப்பட்டது. அப்படிதான் ரகசியமாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் கூடி விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்படிதான் ஒரு ஆராதனையில் யாருக்கும் தெரியாமல் கதவுகளெல்லாம் பூட்டி ஒரு ஆலயத்தில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கதவை உடைச்சிட்டு அந்த தேசத்தின் இராணுவம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தவங்க நடந்து போனாங்க, வேகமாக நடந்து போனாங்க. அந்த ஆலயத்தை சுற்றிலும் கன்மேன் வித் ஒரு மிஷின் கன்னோட அநேக போர் வீரர்கள் நின்றுக்கிட்டாங்க. அந்த போர் தளபதி, அந்த படை தளபதி நேராக போனான், ஆல்ட்டில் விரித்து வச்சுருந்தாங்க வேதாங்கமத்தை. அவன் கையில் எடுத்து வீசினான், ஓங்கி வீசி வாசலில் போய் விழுந்தது. அதை சொன்னான், அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொன்னான், அங்கே இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொன்னான், உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். I'll give you one chance. If you want to save your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், மரணத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால், இந்த வீசி எறிஞ்ச பாருங்க ஒரு புத்தகம், உங்கள் வேத புத்தகம், அந்த புத்தகத்தை காரி உமிழ்ந்து விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னான். காரி உமிழ்ந்து அதன் மேல் உமிழ்ந்து விட்டு சென்றால் நான் உங்களை விட்டு விடுகிறேன்.
எல்லாருக்கும் ஒரே பயம். எல்லாம் உட்காந்துட்டே இருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த சபையிலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சார். அவர் மெதுவாக எழுந்திரிச்சு போனார். காரி உமிழ்ந்து விட்டு போய்விட்டார். ரெண்டாவது ஒருத்தர் எழுந்திரிச்சார். எல்லாரும் பயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பயம், மரண பயம் வந்தது. ரெண்டாவது ஒருத்தர் எழுந்திரிச்சார். அவர் துப்புனார், அவரும் போயிட்டார். மூணாவது ஒருத்தர் எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு பார்த்தா கண்ணில் இருந்து அவளுக்கு கண்ணீராக வடிஞ்சுது. வேகமாக ஓடினா, முன்னாடி இருந்த வேகமாக ஓடினா, ஓடி போய் அந்த வேத புத்தகத்தை தூக்கிக்கிட்டா, தன்னுடைய மார்பில் அணைச்சிக்கிட்டா. சொன்னா, இது என் தேவாதி தேவன் தந்த ஜீவ வார்த்தை, இதை எப்படி நான் உமிழ்ந்து செல்வேன்? மார்போடு அணைத்தால், மடிந்து போனால் திருச்சபை உயிர் மீட்சி பெற்றது. எழுந்து நின்னாங்க எல்லாரும், சுட்டு கொள்ளுங்க எங்களைன்னு சொன்னாங்க. சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை வச்சு நம்ம பரியாசம் பண்ணுறதுக்கு வரல. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மற்றவங்க எல்லாரும் நம்மளை ஏளனம் செய்வதற்கு அல்ல, ஜீவனுள்ள சாட்சியா நீங்களும் நானும் நிற்கணுங்க. அதுக்காக தான் அந்த ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்து சென்றிருக்கிறார். என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவரவர், என்னை வழி நடத்துகிறவர, என்னை பலப்படுத்துகிறவர், அந்த பலத்தினால் அவருக்கு சாட்சியாய் நான் இறுதி வரை வாழ்வது அவசியம். கண்களை மூடுவோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய அறியாமை பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஆட்கொண்டு வழி நடத்துன்னு சொல்லுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்தும் சுவாமி. பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும். ஆண்டவரே, அநேகருக்கு சாட்சிகளாக எங்களை நிலைநிறுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளான வாழ்க்கையிலுமே அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவனமே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தந்து பலன் தந்து அவர்களை நீர் காத்தருள வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தேவைகளோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், கடன் பிரச்சனையால் பாரத்தினால் ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறவர்கள், என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்பவர்கள், சாட்சியை இழந்துவிடக்கூடாதே என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்க்கிறவர்கள் எல்லோருக்கும் உம்முறை நீர் வெளிப்படுத்த விடமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதலினால் நிலை குலைந்து போயிருக்கிற குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பாரையா. எங்களால் முடியவில்லை ஆண்டவரே, உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்கள் முற்று பெறத்தக்கதாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்கள் செய்விடமாய் கெஞ்சுகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயல்பு நிலை திருமணம் சுவாமி, நாங்கள் உண்மை ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு உரியவர்களாக தொடர்ந்து ஜீவிக்கிறோம் ஆண்டவரே, உதவி செய்யும். நீரை மகிமைப்படுவீராக. துதிக்க நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். திரிய துதிக்காக எழுந்து நிற்போம். மனுஷர்களை கிளிக்கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆராதனை கீதங்கள் 116, கீதங்கள் 312. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 116, கீதங்கள் 312. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தபடி காணிக்கைகளை சேகரித்து வையுங்கள். ஒருவேளை ஆலயத்திலே செலுத்த நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் சபை ஊழியர்களை சந்தித்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாற்றவாரும் தூய ஆவியே, தூய
பற்றேன்னு பதடிதானையா பதடிதானையா ஒரு பாவினானையா தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே புதுப்பித்தாக்கவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்றவாறு தூய ஏகத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே இறந்து கெஞ்சவே தினமிதயமற்றவே தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே கீதம் பாடவே அவர் கிருபை தேடவே தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே தேவ வசன பாலின் மீது தேடமுனவே தேடமுனவே மிகு தெளிவு தோணவே தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே ஜபத்தின் தாகமகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே தூய ஆவியே மனநேயமேவியே தீய மனதை மாற்றவாறு தூய ஆவியே. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் மகிமைப்பட்டு உம்மை எங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்தருளோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நிறுத்தப்படத்தக்கதாக நீர் உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்காக ஒவ்வொரு பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துமாறு இடத்துல கெஞ்சுகிறோம். அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும். ஆக்கப்பூர்வமான வழி ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க செய்தருளும் சுவாமி. ஏழை எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே வெளி மாநிலத்திலிருந்து தொழில் செய்துகிற பிள்ளைகள் கால்நடையாய் நடந்து செல்லுகிறதை காணுகிறோமே சுவாமி. இறங்கும் ஐயா. கர்த்தர் நீர் உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும். கிருபையாய் இறங்கும். ஒவ்வொரு மாநில அரசுகளும் தகுந்த நடவடிக்கை எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆம்பன் புயலினால் பாதிப்பிற்குள்ளான மேற்கு வங்கத்திற்காக ஒரிசா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாக இருக்கிற அந்த மாநிலங்களை கண்ணோக்கி பாரும்.
பாதிப்படைந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தந்து அவர்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயற்கை சீற்றங்களாக தேசம் அலைக்கழிக்காதபடிக்கு உம்முடைய கிருபையினால் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்திரங்களை வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். பலப்படுத்து ஆண்டவரே. கோரம்பலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். சுக வாழ்வை தாரும், பலத்தை தாரும், இரக்கத்தை தாரும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீரே இவர்களுக்கு போதுமானவராக இருந்தள்ளும். துதிக நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது திருமுக பிரசன்னத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை கீதங்கள் 531, கீதங்கள் 187. ஆராதனை கீதங்கள் 531, கீதங்கள் 187. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடல்களை பாடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை பலப்படுத்துகிறீர். நாங்கள் உம்முடைய வழிகளை நடக்கவும் சத்தியத்தை அறிந்து நித்தியத்தின் நேராக வழி நடக்கவும் அந்த சத்தியத்தின் பாதைகளை பலரை அழைத்து செல்லவும் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடையவர்களாக உம்முடைய தூய ஆவினால ஆட்கொண்டு வழி நடத்தப்பட எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களோடு கூட எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நம்முடைய இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.